எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். முதலாளியும் நானும் டெல்லியில வந்து டக்குன்னு ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா 75 ரன் ஆல் அவுட் டெல்லி கேபிட்டல்ஸ். 8 ஃபார் 6 இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. ஏதோ இந்த டேபிள் டென்னிஸ் ஃபுட்பால் ஸ்கோர் மாதிரி ஃபுட்பால் ஸ்கோரே அதிகம் 8-6ங்கிறது. ரொம்ப இது லோயஸ்ட் எவர் பவர் பிளே ஸ்கோர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். அதாவது முந்தா நாள் வந்து 264 அடிச்சு தோத்த டெல்லி கேபிட்டல்ஸ் 75 அடிச்சும் தோக்க முடியும் எங்களால. அப்படிதானே நான் தோத்தோம் தானே நீங்க எங்களை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றீங்க. நாங்க 75 ஆல் அவுட் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து முதல்ல ரூபாய் 1000 அப்படின்னு 260 217 அடிச்சவங்க பிம்பிளிக்கு பிலாப்பின்னு 75 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சொல்லுங்க. இல்ல 8/6 இருக்கிறப்ப அவங்க 50 கூட தாண்ட மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஸோ 75 வந்தது வரைக்கும் பெரிய விஷயம் தான். இப்பயாவது அபிஷேக் பொருளுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பாராட்டணும். அவர் நின்னாரு, இது பண்ணாரு. பட் மெயின் கிரெடிட் டு புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட். புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு ரிசர்ஜன்ஸ், அந்த என்ன சொல்றது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம். பட் அவர் என்ன கடைசியா அணையிறதுக்கு முன்னாடி விரல் என்ன இந்த ஃபிளேம் விட்டு எரியுமா இந்த சீசன்ல அவர் வந்து கொளுத்தி விட்டுட்டு இருக்காரு. பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு. நல்லா பண்ணாரு. ஸோ அதுவும் 3 ஃபார் 5 அது 3 ஓவர்ஸ்னா வந்து ரிமார்க்கபிள் தான். அதே மாதிரி ஹேசல்வுட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. 2 பேரிங்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த பிட்ச்ல வந்து 200 அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு 8 ஃபார் 6 வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங். இது எவ்வளவு டிசப்பாயிண்டிங்னா நேத்து வந்து ஒரு சூப்பர் ஓவர் நடந்துச்சு. அதை விட இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அதனால அந்த அளவுக்கு அந்த சூப்பர் ஓவர் மொத்தமே 4 பால் தான். பட் இது வந்து ஒரு இன்னிங்ஸே வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. பதிலுக்கு வந்து பெத்தலும் வந்து நான் 20 ரன்னுக்கு மேல அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேத்து போன மேட்ச் 20 ரன், இந்த மேட்ச் 20 ரன் அவுட் ஆயிட்டாரு. பட் மெயின் கிரெடிட் டு புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் தான். ஆமா, அவங்க 2 பேரும் நல்லா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த லென்த் 2 பேருமே நல்லா பியூட்டிஃபுல்லா புடிச்சிட்டாங்க இந்த பிச்சுக்கு எப்படி போடணும் அப்படின்னு. புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் லென்த் மாதிரி போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் போல்டு அந்த இவர் பாவம் பராக், சாயில் பராக், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவரை அனுப்பிச்சு விட்டு கேஎல் ராகுல் வந்து விவரமா ஸ்ட்ரைக் எடுக்காம அவரை ஸ்ட்ரைக் எடுக்க வச்சு இந்த சைடு நின்ட்டாரு. அவர் போல்ட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்தும் இவர் ஒன்றும் பண்ணல. ஹேசல்வுட் வழக்கமா போட்டு அடிச்சு போட்டாரு. பேக் ஃபுட்ல போய் ஒரு கொஞ்சம் இந்த பிச்சில் பேக் ஃபுட்ல போய் அந்த ஷாட் ஆடின எல்லாரும் மாட்டினாங்க. கேஎல் ராகுல் அதே ஷாட் ஆடி அவுட்டு, மில்லர் அதே ஷாட் ஆடி அவுட்டு, ஸ்டப்ஸ் ரிஸ்வி இவங்கலாம் ஃபுட் ஒர்க்கே இல்லாமல் அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த்துக்கு பலியானார்கள். நிதிஷ் ராணாவும் அதே லென்த்துக்கு அவுட். நிதிஷ் ராணா, ராகுல், மில்லர் 3 பேரும் ஒரே மாதிரி அவுட்டு. ரிஸ்வி ஸ்டப்ஸும் ஒரே மாதிரி. அக்சர் பட்டேல் அப்படிதான் அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த்துக்கு ஒரு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. வெரி வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு அந்த அளவுக்கு பெல்ட்ரா இருக்காது அப்படின்னு தெரியும். பட் அதுக்காக 75 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிறதுக்கான பிச்சும் இது கிடையாது. ஒரு 160 170 இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் இது. இவங்க ரொம்ப கிராஸ்லி அண்டர் பர்ஃபார்ம்டு. கண்டிப்பா அவங்க வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு அக்ஷர் பட்டேல் எனக்கு பிச்சு புரியல, பிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவன் சாக்கதும் சொல்லல. அதனால ஏதோ இந்த மேட்சை பத்தி சொல்ற அளவுக்கு பெருசாவும் நடக்கவும் இல்லை. அந்த பவுலிங் தவிர பெருசாவும் நடக்கவும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஆனா இதுலயும் நான் வந்து பவுண்டரி கொடுப்பேன்னு ஒருத்தர் வந்து பவுண்டரி கொடுத்தாரு. அதாவது 2 ஓவர்ல 21 ரன் கொடுத்தாரு. விக்கெட் தானே எடுக்காம வாரி வழங்கிட்டாரு. அதனால அது கையில் ஷெப்பார்டு. ஜான்சன் அடிக்க விட்டு வாங்கினாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் நான் 9 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடி வாங்கினாரு. எனிவே அவங்க தே வாண்ட் டு கன்டினியூ வித் இம். இதுல அதனாலதான் ஒரு முன்னாடியே லோட் டாக்டிக்கல் பாயிண்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன் வெற்றி. எனக்கு இன்னும் அவங்க அல்ட்ரா அக்ரெசிவா ஆர்சிபி போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா டஃபி இல்ல அவங்களுடைய 11ல. அவங்க வந்து ஒரு பேட்டரை சாக்ரிஃபைஸும் பண்ணிட்டு வெத்தலை கொண்டு வராமலே இப்படி ஆயிடுச்சு. டஃபியும் கொண்டு வந்து அடிச்சிருக்கலாம். இல்ல மங்கேஷ் யாதவ் மாதிரி ஒருத்தரையும் கொண்டு வந்து அடிச்சு இன்னமும் அவங்க காலி பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அதாவது இம்பாக்ட் சப்பை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் கிரியேட்டிவா. இல்ல பிளமிங் மாதிரி வந்து இறக்கி விட்டு இப்படி கண்ணாடி இப்படி போட்டு உட்காரலாம். அவர் அதை பத்தி பேச வேணாம். அதான் இந்த நேரம் போட்டிருந்தாங்க. டெல்லி வந்து 5வது விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் பேட்டிங் சப்பு என்ன இம்பாக்ட் சப் கொண்டு வந்தாங்க. நம்ம 2வது விக்கெட் போனதுக்கே வந்து இம்பாக்ட் சப் கொண்டு வந்துட்டோம் பிளம்பிங் அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதை பத்தி பேசினா அந்த ட்ராக்ல போயிடுவோம். இதுல வந்து நீங்க சொல்ற கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணணும்னா, பட் ஐ திங்க் தேர் சாட்டிஸ்ஃபைட். அவங்க அந்த டீம் கோர் பெருசா சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த டீம் வச்சு எவ்வளவு தூரம் போன்றது மேக்ஸிமம் புஷ் பண்ணதான் புஷ் பண்றாங்க. அவங்க அந்த அளவுக்கு தே டோன்ட் வாண்ட் டு இந்த ஜிடி மாதிரி இல்ல பஞ்சாப் மாதிரி ஒரே மாதிரி தே வாண்ட் டு ஸ்டிக் டு த மெயின் கோர். 11 இல்ல 12 பேர் அதே வச்சுதான் ஓட்டணும்னு பாக்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது அப்படின்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவங்க பண்ணுவாங்களான்னு. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவங்க ஒரு இதுதான் இது கெஸ். ஒரு சான்ஸ் தான் இது. ஒரு பண்ணலாம் இப்படி பண்ணியிருந்துக்கலாமேங்கிற ஒரு ஐடியா தான். இவங்க பண்ணதான் 99% ஆஃப் த டீம்ஸ் வில் டூ. ஜஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் தான், வேற எதுவும் இல்லை. இது ப்ராப்ளி இது வந்து என்னது ஒரு
லீக் ஏ மேட்ச் லீக் பி டீமோட ஆடுறோம் அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. ஐபிஎல் அப்படின்ற மேடையினால சரி கேன் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஆமா. இப்ப டீம் செலக்ஷன்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருவோம். அவங்க வந்து அதான் நீங்க சொன்ன மாரி அந்த 12, 13க்குள்ளே தான் பண்றாங்க ஆர்சிபி. அத விட்டுறலாம். இவங்க நெறைய இன்ட்ரஸ்டிங் சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. பத்தும் நிசாங்கா மேல கை வைப்பாங்கன்னு நம்ம ஓவர் த வீக்கெண்டே பேசிட்டு இருந்தோம். இந்த பிருத்வி ஷா உள்ள வருவாரு நான் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். பட் இவரு தான் வந்திருக்காரு இன்னைக்கு. அந்த சேஞ்ச் அவங்க பண்ணிட்டாங்க. பட் இவரு வந்திருக்காரு. இப்ப 2 ஃபாஸ்ட் பவுலர் அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. லுங்கி இன்னும் 2 மேட்ச் மிஸ் பண்ணுவாருன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்க் 1ஆம் தேதி வந்துருவாரு அப்படின்னா அவங்க அந்த ரூட்டை எடுக்கிற வரைக்கும் இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் அவங்க ஆடுவாங்க. பராக்குக்கு மேபி ஹி மே கெட் ஒன் மோர் சான்ஸ் பிஃபோர் இல்ல டைரக்டா அப்படியே அபிஷேக் போரல் ஸ்லாட்டின் ஆயிடுவார் நெக்ஸ்ட் கேமுக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர் ஹிட் டீசன்ட் 30 ரன் அடிச்சிட்டார் அப்படிங்கிறப்ப மற்ற 2 ஃபாரின் சிம்மர்ஸ் வில் கண்டினியூ டு பிளே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, கைல் ஜேமிசனும் இவங்களும் தமிழாவும் தான். அவங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கான்னு ஒன்றும் சொல்ல முடியாது இந்த நடந்த மேட்சை பொறுத்து. பட் திருப்பி சொன்ன மாதிரி லுங்கி திருப்பி வந்தா ஹீஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்லாட் இன் இஃப் இஸ் கம்ப்ளீட்லி மேட்ச் ஃபிட். அப்படிலாட்டி 2 மேட்ச் இல்லை 3 மேட்ச் மிஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி ஸ்டார்க்கும் வந்து இப்போ வந்துட்டாரு. அவரும் டைரக்டா இப்போ கமின்ஸ் மாதிரி ஸ்லிட்டு. பட் ஸ்டார்க் நிறைய அதே மேட்ச் நம்ம நிறைய யோசிக்கிறது என்னன்னா ரொம்ப நாள் மேட்ச் விளையாடல திருப்பி வந்து எப்படி பெர்ஃபார்ம் போறான்னு தெரியல. ஓப்பனிங் வந்து அவங்க இப்ப சைலுக்கு சான்ஸ் கொடுத்து அவரை நம்பி கொடுத்துருக்காங்க. பட் அவர் அவுட் ஆஃப் ஷாட்ஸ் நம்ம கொஞ்சம் கார்த்திக் சர்மா மாதிரி இருந்தாரு. அதே மாதிரி இவர் டேனியல் மலேவர் மாதிரி இருந்தார். ஃபர்ஸ்ட் பால் வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவுட் ஆனதை கூட தெரியாம சுத்திட்டு இருந்தாரு. அந்த அந்த மாதிரி இருந்தார் அவரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் சான்ஸ் கிடைச்சா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்ப அபிஷேக் பாரல் தக்காளி தொக்கான்னு கேட்பீங்க. அபிஷேக் போரல் வந்துருவாரு வெற்றி. அவர் ஓபன் பண்ணிடுவார் ராகுலோட அடுத்த மேட்ச். அப்போ ஆனா அவங்களோட இது ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரி தெரியல அவங்களுக்கு. ராகுல் ராகுல் வந்து ஓகே அவர் வந்து அந்த மேட்ச் இந்த 264 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிட்டாரு. நான் வந்து T20 கேம் எவால்வ் ஆயிட்டேன்னு அவர் சொன்னாரு. அவர் ஒரு மேட்ச் வச்சு நான் சொல்ல முடியாது. அவர் அடுத்த மேட்ச்லயும் அதே மாதிரி ராகுல் இதுக்கு நான் சொல்லல. பட் இந்த ஐபிஎலோட ராகுல் 8 மேட்சோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 180 கிட்ட இருக்கு. கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 148 இந்த ஐபிஎல். அது அவங்க வந்து அவங்க அதே இதுதான் அவங்க அவங்க வேற இதுல விளையாடுறாங்க, வேற லீக்ல விளையாடுறாங்க. பட் பாப்போம். பிகாஸ் அப்படி வந்தா இப்போ அபிஷேக் போரலோ இப்போ அபிஷேக் போரல் தான் நல்லது தானே. அவர் அடிச்சுதான் விளையாடுவார். இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அபிஷேக் போரல் நான் சொல்றேன். இல்ல நிசாங்கா ஒரு சீனியர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அபிஷேக் போர் முன்னாடி விளையாண்டுருக்காரு. இப்ப அவங்க திருப்பி இப்போ இந்த பையனோட சைலோட போனாங்க அப்படின்னா ப்ரெஷர் இஸ் மோர் ஆன் ராகுல் தானே. இப்ப அவர் வந்து சொல்றேன் அபிஷேக் போரல் வந்துருவாருன்னு சொல்றேன். இவங்க அந்த 2 ஃபாரினரும் கண்டினியூ தான் பண்ண போறாங்கன்னு சொல்றேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாப்போம் எப்படி போகுதுன்னு. டூ ஸ்டார்ட் அ மேட்ச் டு மேக் எனி கால்ஸ் அதான் கஷ்டம். ஆமா பட் ஆனா இந்த கேம்ல அவங்க எப்படி ப்ரிப்பேரா வந்தாங்கன்றத வச்சு நான் சொல்றேன். பாப்போம் வில் சி ஹவ் இட் எவால்வ்ஸ். இந்த மேட்சை பத்தி வேற ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? இந்த முத்தான மாணிக்கமான இந்த மேட்சை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. அதாவது இந்த மேட்சுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேல டேபிள்ல இருந்தாங்க டிசி. இப்ப நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க. ஒண்ணுமே பண்ணாம அவங்க கொட்டி கீழே வந்துட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த 49 ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அது நடக்கல. அதே மாதிரி விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அடிங்கடா கொஞ்சம் கோலி 50 அடிக்கிறத பாக்கணும்னாங்க. அதுவும் நடக்கல. ஆமா அவர் படிக்கல் வந்து நடுவுல வந்து கிழிச்சு விட்டாரு. அவர் 34 ரன் அடிச்சு விட்டாரு. டக்குன்னு வாரி வழங்கின கைல் ஜேமிசன்னையும் வந்து முடிச்சு விட்டாரு. பட் லோயஸ்ட் ஸ்கோர் 49 ஆக்சுவலா இதுல போட்டிருக்காங்க லிஸ்ட். இந்த 75லாம் அதுக்கு கீழே ஏகப்பட்ட ஸ்கோர் இருக்கு. கிட்டத்தட்ட 20 ஸ்கோர் இருக்கு 75 கம்மியா. அதுல வந்து லோயஸ்ட் ஸ்கோர்ஸ்லேயே இதுக்கலே லோயஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணது ஒரே ஒரு டீம் பஞ்சாப். ஆனா அது போன வருஷம் அந்த 10 ஓவர் மேட்ச் 111 ரன் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணதுதான். மற்றபடி வந்து எல்லா ஸ்கோரும் வந்து இந்த மாதிரி லோ ஸ்கோர்ல தோத்ததுதான். எனிவே அவங்க அந்த 8 for 6னாலே டசன்ட் மேட்டர். என்ன ஸ்கோர் எவ்வளவுதான் அதுக்கப்புறம் அடிச்சாலும் தோத்தது தான். பண்ண அங்கேயே தோத்தாச்சு. ஓகே இவங்க வந்து 7th பிளேஸ் போயிட்டாங்க. ஆர்சிபி 2nd பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ வில் மூவ் ஆன். நாளைக்கு வந்து மேட்ச் இருக்கு. அடுத்து 40வது மேட்ச் நியூ சண்டிகர் இந்த முல்லன்பூர் அங்கதான். பிபிகேஎஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிற? இது வந்து ரொம்ப ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். 220 அண்ட் அப்வர்ட்ஸ். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஆவரேஜ் ஸ்கோரே வந்து 220 அண்ட் அப்வர்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இது. பிச் நம்பர் 4ல அவங்க ஆட போறாங்க. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. பட் அங்க வந்து அவ்வளோ இது இல்லை, பெரிய இது இல்லை. பட் ஸ்டில் அந்த நம்ம சொல்லலாம் 210 அண்ட் அப்வர்ட்ஸ் கண்டிப்பா சொல்லலாம்.
என்ன நினைக்கிறீங்க? டீம் சேஞ்சஸ் இருக்கும். பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் டீம் சேஞ்சஸ் வந்து எதுவும் இருக்காது. தே ஆர் வின்னிங் எவ்ரி மேட்ச். ஸோ அதே இது. பட் அவங்க ஆஃப் கன்சர்ன்னா சஹால் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் பீன் சோ கிரேட். இப்போ அவங்க பிச்செல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். பிராரை கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையான்றது கொஸ்டின். அவர் டாப் ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்லிட்டே இருக்காரு பாண்டிங்க. பட் கொண்டு வருவாங்களான்னு டவுட் தான் எனக்கு. சேம் போன டீமோட ஆமா போகுது. சஹால் கன்சர்ன் நம்ம பேசணும். அதோட பெரிய கன்சர்ன் வந்து பாட்லெட். அவர் வந்து 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு மொத்தமா. அது மாதிரி தான். பட் சஹாலோட ரொம்ப ரொம்ப ரன் வந்து 12 13 இருக்கு அவர் ஆவரேஜ் எக்கானமி த்ரூ த சீரீஸ். வைஷாக்கும் வந்து ஆஃப் லேட் ஒரு கடைசி 3 மேட்சும் சரியா போடல. ஸோ பவுலிங் ஓவராலாவே இஸ் கன்சர்ன் தான். ஆமா, இப்போ டெல்லி டீமோட இவங்க 264 சேஸ் பண்ணிட்டாங்க. ஃபேர் இனஃப். பட் அதே 264 கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ஒரு கன்சர்ன் தான். இப்போ பாட்லெட் வந்து டேட்டா வைஸ் பாட்லெட் இஸ் ஒன் அமங் த ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட் பவுலர்ஸ். அவர் வந்து ரிங்கு சிங் மாதிரி எல்லா கேட்சையும் பிடிச்சிட்டாரு. எங்கெல்லாம் கேட்ச் இருக்காரோ அங்க நிக்கிறாரு அவர். அதனால அவர் பெருசாரு. பட் பாண்டிங்க பொறுத்த வரைக்கும் அவரா இல்ல மேபி லாக்கி வேற டாஷஸ். வந்துட்டாரு பிரதர் ஊர்ல இருந்து. லாக்கி இஸ் அவைலபிள். ஓ கரெக்ட். லாக்கி லேண்ட் ஆயிட்டாரு. ஸோ லாக்கி ஃபிட்டா இருந்தா ஈல் ஆல்சோ ஸ்லாட் தான். அதுதான் நான் அதனால சொல்ல வரேன். அவருக்கு டைரக்டா வந்து இட் வில் ஸ்ட்ரென்தன் தேர் பவுலிங். பட் நீ சொல்ற பேட்டிங்ல மாதிரி பிரார் உள்ள வரணும்னா வைஷாக் ஸ்பாட்ல வருவாரு. கரெக்ட். பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் தே டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங். அது பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்காக வந்து இவன் மார்க் வான்சனுக்கே பேட்டிங் அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ தேர் டூயிங் ரியலி குட் இந்த ஆஸ்பெக்ட் பேட்டிங். என்ன இவர் இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெஸ்ட் பண்ணுவாரா, இவங்க இந்த விக்கெட்ஸ் தான் தூக்குவாரா, இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னா தட் குட் ஷேக் அன் இம்பாக்ட். பர்கர் நல்லா சப்போர்ட் பண்றாரு. ஸோ அது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க டீம் என்ன சேஞ்ச் இருக்கும் ஆர்ஆர்ல? ஆர்ஆர்ல வந்து ஒரே சந்தீப் ஒரு சர்மா சைட் ஸ்ட்ரெயின். சுப்பாராவ் ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் வந்து அஹ், அவர் என்ன அப்பாராவ் சுப்பாராவில் அப்பாராவ் மேல போயிட்டாரு, பெர்ஃபார்ம் மேல பண்ணிட்டு போய் இருக்காரு. கொஞ்சம் தேடுற மாதிரி தெரிஞ்சு இப்ப திருப்பி அப்பாரா ஆயிட்டாரு. ஆமா. ஸோ ஆனா அப்படியே அந்த புதுசுல கொஞ்சம் போஸ்ட்ல பண்ணாரு. பட் இப்போ ஹெட்மேயர் தூக்கணும்ன்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அனதர் கொஸ்டின் வந்து திருப்பி நம்பர் 1 டவுன் கொடுத்து ஜெயிக்க விளையாட வைக்கணுமான்றதான். ஆனா இட்ஸ் டியூ. 14 ரன் ஏதோ சாரி ரொம்ப தான் கம்மியா தான் அடிச்சிருக்காரு. பிளஸ் அவரை தூக்கிட்டு பிரிட்டோரியஸ் கொண்டு வந்தா பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. வேற ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு யாரும் கிடையாது. ஸோ பிரிட்டோரியஸ் ஒன்று மேலே கொண்டு வரணும். இல்லாட்டி டானன் ஃபெரடா வந்து யூஸ்வலா 5-6 வந்துட்டு இருந்தாரு. அவர் இன்னும் கொஞ்சம் மேல இறக்கி இதுக்கு விடுறாங்க. மேல ஸோ இறக்க முடியாது. ஹெட்மேயர் பையன் தான் வராரு பெரேரா இப்போ. அதான் 5-6 ஐ மீன் 6-7 வந்துட்டு இருந்தாரு. பெரேரா பிக்சட் இப்போ. ஹெட்மேயர், ஜடேஜா, ஃபெரேரான்னு வந்துட்டு இருந்தாரு. இப்ப அப்படியே ஸ்வாப் ஆயிட்டாங்க 2 பேரும். பெரேரா ஹெட்மேயர் 5 ஆமா. ஜடேஜா 7 தான். பிரட்டோரியஸ் ஆடினா 6ல ஆடுவாரு. ஆமா. பட் அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தானே. ஸோ வேணா அவங்க மேல இறக்கி விடலாம் டிபெண்டிங் ஆன் மேலன்னா சிச்சுவேஷன். நம்பர் 3 தான் இறக்கணும். ஜூரல கீழே தள்ளணும். அது பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் பண்ணலாம். பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் 3 லெஃப்ட் ஹேண்டர் ஆயிரும் வரிசையா. இப்ப சொன்ன மாதிரி முன்னாடி ஜிடி மாதிரி தான் இப்போ இவங்க காம்பினேஷனும். இப்போ சூரியவன்சி மேல ப்ரெஷர் கிடையாது. ஹிட் சேம் வே தான். ஸோ அதனால ரன் ரேட் எப்பயும் அதிகமா இருக்க போகுது. ஜெய்ஸ்வால் சேம். இப்போ உஜ்ரல் கொஞ்சம் அழகா பெர்ஃபார்ம் இருக்காரு. பண்ணாரு. ஹிட்டிங் த பால் பியூட்டிஃபுல்லி இந்த நெட்ஸ் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் திலக் வர்மாக்கும் சாரி சூரியகுமார் யாதவுக்கும் சொன்னாங்க. பட் ஆனா அந்த 4ல இருந்து இப்ப 3 கூட சொல்லலாம். 3ல இருந்து 7 வரைக்கும் ஜடேஜா தவிர பேட்டிங் வந்து பெரிய அளவுக்கு சாரி ஃபெரேரா இருக்காரு. ஸோ 3-4-5 3-4 அண்ட் 7 அந்த 3 ஸ்பாட்டுக்கு வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஹெட்மேயர், ஜுரேல், 4-6 ஜடேஜா 7 தான். ஜடேஜா 7 தான் வராரு. ஓகே. ஸோ 3-4-6 ஜடேஜா. ஃபெரேரா வந்து இஸ் பீன் கான்ட்ரிபியூட்டிங் அந்த பேக் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவங்க தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு ஷோர் அப் த பேட்டிங். அப்படி இல்லாட்டி தே டெஃபினெட்லி லூஸ் டுமாரோ. ஏன்னா ஹை பவுலிங் ஸ்கோரிங் பண்ணியும் ரன் அடிக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் கண்டிப்பா அடிச்சுதான் ஆகணும். நான் பவுலிங் ஓரளவுக்கு ஒப்பேத்திடுறாங்க. பேட்டிங் தான் அவங்களுக்கு. ஏன்னா நியூ பாலர் 2 பேருமே ஸ்ட்ரைக் பண்றாங்க. பர்கரும் சரி ஆர்ச்சரும் சரி. அதுக்கப்புறம் அவங்க அது ரன்னுக்கு அதை அடிச்சு பேக் பண்ணும். அதுதான் வந்து கீ. வேற என்ன கீ பேட்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ஆர்ச்சர் அசஸ் பஞ்சாப் ஓப்பனர்ஸ். இந்த சைடு வந்து சூர்யவன்ஷி வந்து திருப்பி ஃபேஸ் பண்றாரு. எப்படி பண்ண போறாரு. மோசின் கான் வந்து சைலண்டா வச்சு அவுட் ஆக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. யூஸ்வலா ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சா அடுத்த மேட்ச் நிறைய பேர் சொதப்பு தான் செய்யறாங்க. சாய் சுதர்ஷன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் அடிப்பாரா இல்லாட்டி சொதப்புவாரான்னு பார்க்கணும். ஆனா நல்ல பேட்டிங் பிட்ச். ஸோ இஸ் காட் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி கேரி இட் ஆன்.
பண்ணுவாரா இல்லையான்றத கொஸ்டின். ஆமா. அதே மாரி இந்த ஸ்ட்ரக்லிங் மிடில் ஆர்டர் ஆஃப் ஆர்ஆர் தான். பராகு, ஹிட்மேனா விளையாடிட்டு இருக்கும்போது, இங்கேயும் இந்த ஸ்ட்ரக்லிங் வைஷாக்கு, பாட்லெட்டு, சாஹல்லாம் போட்டாங்க அப்டின்னா, ஸ்ட்ரக்லர்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ரக்லர்ஸ் வந்து ரகுல வெர்சஸ் சகலையா, சகல வெர்சஸ் ரகுலையான்னு நாளைக்கு தெரியும். அதாவது அவங்களோட பேட்டிங்கை வச்சு பஞ்சாப் இஸ் பீன் டாமினேட்டிங். அதாவது இந்த மாதிரி ரெக்கார்டு கிடையாது. அதாவது 7 மேட்ச் இருக்கு, 13 பாயிண்ட். இந்த மாதிரி நம்ம எப்பயும், அதாவது இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட். அந்த மழை பெஞ்ச மேட்சையும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அடுத்த இந்த மேட்ச் நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா தேர் குவாலிஃபைட். அந்த 16 பாயிண்ட் தானே யூஸ்வலாக கட் ஆஃப் ஜெயிக்க குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ தே குவாலிஃபைட். அதாவது இவ்வளோ சீக்கிரம் அந்த டீமும் குவாலிஃபை ஆனதா வந்து எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை லாஸ்ட் 19 இயர்ஸ்ல அவ்வளோ சீக்கிரம். ஸோ பட் ஆனா இந்த பவுலிங் வச்சு ஐ டோன்ட் திங்க் தே கேன் வின் அ டோர்னமெண்ட். ஹர்ஷதீப் சிங்கும் சொல்றான், பட் அவர் ஒரு சில மேட்ச் நல்லா போறாரு, மற்ற மேட்ச் அவரும் அடி இப்ப வாங்குறாரு. நல்லா wicket போறாரு எடுக்காம. வெற்றி. இப்ப இப்போதைக்கு அவர்தான் பெட்டர் பெர்ஃபார்மர்ஸ் இந்த டீம். ஆமா, பட் அவருக்கு பேர் பண்றதுக்கு பேர் அந்த பண்றது பக்கம் ஐ திங்க் வி ஷுட் ட்ரை ஸ்டார்ட் பிரிங்கிங் இன் லாக்கி. அதை அவங்க கரெக்டா கொண்டு வரணும். தான். பாப்போம் எப்படி போறாங்க. ஸோ இதுதான் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பஞ்சாப் 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 அப்படிங்கிறீங்க. பாப்போம். எனக்கு என்னமோ ராஜஸ்தான் நாளைக்கு பஞ்சாப்க்கு அவங்களுடைய முதல் தோல்வியை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஆறாறு இதை வந்து உடனே பஞ்சாப் வரணும்லாம் சொல்லாதீங்க. இவ்வளோ மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களே, லா ஆவரேஜஸ்ல ஒரு மேட்ச் தோப்பாங்களா அப்படின்னு. நான் வந்து பஞ்சாப் ப்ரீ சீசன்லேயே நான் சொன்ன 4 டீம் வந்து பஞ்சாப், எம்ஐஇ, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி, 5வது சிஎஸ்கே சொன்னோம், 5வதுக்காக சிஎஸ்கே சொன்னேன். ஸோ அதனால பஞ்சாப் குவாலிஃபை தான் சொன்னோம். பட் நாளைக்கு மேட்ச் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி டிஃபிகல்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ லா ஆஃப் ஆவரேஜஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீ வந்து பஞ்சாப் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிற, பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். வேற அது இருந்தால் சொல்லு, இல்லாட்டி க்ளோஸ். அதான். ஸோ வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்ச். Sign off with this one on the artist part. Bye.